ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒர்க் ப்ரொசீஜர் என்ன, ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியராக நம்மளோட ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஎம் இருப்பார், நம்மளுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் லேபர்கிட்ட அதை கன்வே பண்ணுவோம், இல்லை அங்கே இருக்கிற ஃபோர்மேன் கிட்ட கன்வே பண்ணுவோம். ஸோ அவங்க அப்படியே ஒர்க்கை வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஊரில். நமக்கு ஒரு இன்ஜினியராக நம்மளோட ரோல் வந்து ஊரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு எந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணாலும் அது வந்து ஆர்டிஓ ஆர்இன்னு இருப்பாங்க, இங்கே டீம் இருப்பாங்க. அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அவங்கள இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம வர சொல்லணும். ஸோ வர சொல்லணும்னா எப்படி, அதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம்ஸோட சைட்டுக்கு வருவாங்க. அப்ரூவ்டு டிராயிங்ஸ் படி கரெக்டாக இருக்கா எல்லாமே அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து ஒர்க்கை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சும்மா சிம்பிளாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம். இது வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். இப்போ இது வந்து எக்ஸைட்டோட இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம். ஸோ இது கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். பட் ஃபார்மேட் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேலை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அதோட டீட்டெயிலை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லாப் கேஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா, பொசிஷனு லெவலு எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டீங்களா, செக்லிஸ்ட் மாதிரி தான். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே செக் பண்ணான்னு சைன் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் மெயின் கான்ட்ராக்டர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து சர்வே செக்லிஸ்ட், சர்வே இதெல்லாம் செக் பண்ணிட்டாரா ஓகேயா. இது இசிசி ரிப்போர்ட் இருந்ததுன்னா இது வந்து கான்க்ரீட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இருக்கும் இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு டிராயிங்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ரூவ்டு டிராயிங் அப்படின்னா இங்கே வந்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் வந்து அப்ரூவ் பண்ணி சைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரூவ்டு டிராயிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும், மஸ்ட் அட்டாச் பண்ணணும். ஏன்னா ஆர்டிஓ அப்ரூவ் டிராயிங் வச்சு தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜோன் தான் வந்து நாம் வந்து கேஷ் பண்ண போகிறோம் இன்னைக்கு, ஓகேங்களா. இந்த ஜோனில் லெவல் 3ல் ஜோன் 3ல் லெவல் 3 கேஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் ரீபார் டீட்டெயில். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல 1 2 3 ஓப்பனிங் இருக்குது. இன்னும் பெரிய டீட்டெயில் இல்லை இந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெஷ்ஷில் டாப்பிங், அவ்வளோதான். என்ன மெஷ் யூஸ் பண்ணணும், இது வந்து 120 என்னென்னா 120 mm திக்னஸ் டாப்பிங் நம்ம பண்ண போகிறது. அதுக்கு நம்ம அடிஷ்னலாக போட போகிறது வந்து வெறும் D6 மெஷ் ஒரு லேயர் போட போகிறோம். அதுக்கு அடுத்தது ஆர்டினரி பவர் ஃப்ளோட், ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஃபினிஷ் தான் இது. ஆர்டினரி பவர் ஃப்ளோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற கான்க்ரீட் வந்து 32 or 40 கிரேட் வந்து யூஸ் பண்ணணும் இந்த ஸ்லாப் டாப்பிங்க்கு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் டீட்டெயில். இப்போ நம்ம ஆர்டிஓ வருவார், இந்த மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோமா, அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த ஓப்பனிங் சைஸஸ் செக் பண்ணுவாங்க, ஓகே கரெக்டாக இருக்கா, ஓகே அப்ரூவ்டுனா அப்ரூவ்ட். நம்ம ஃபர்தராக கான்க்ரீட் ஆர்டர் பண்ணி கேஷ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து டிராயிங்ஸ் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு. இப்போ செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கேஷ் பண்ண போகிறோம் இல்லையா, செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் பி, செக்ஷன் சி, இந்த இடத்த தான் இப்போ நம்ம வந்து கேஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சரல் ஃபினிஷ் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 27.825. ஸோ இந்த லெவல் வரைக்கும். இப்போ அதே மாதிரி லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இப்போ 27.825னா 27.825 கரெக்டாக இருக்கணும். அந்த 25 mm கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ இங்கேருந்து போட்டுட்டு வருவீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 20 mm இஷ்யூ வந்துருச்சுன்னா அந்த ஜாயிண்டில் வந்து ரொம்ப கரெக்டாக தெரியும். அதுவும் டாப்பிங் ஒர்க்ஸில் நீங்கள் லெவல் வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்க டாப்பிங் ஒர்க்ஸ்க்குலாம் 5 mm தான். ஸோ ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் டாப்பிங் ஒர்க்ஸ்க்குலாம் டாலரன்ஸ் வந்து 5 mm. ஸோ இதெல்லாம் செக்ஷன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். பீம் ஷெடியூல் நான் ஆக்சுவலாக சொன்னேன்ல, பீம் ஷெடியூல் பிபிஎஸ்ல இது வந்து பீம் ஷெடியூல். இது வந்து ப்ரீகாஸ்ட் பீமோட டாப் பார் மட்டும்தான். ஏன்னா ப்ரீகாஸ்டில் பாட்டம் பார் வந்துடும், அதோட டாப் பார் மட்டும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் எல்லாமே இருக்கும், நாம் வந்து டாப் பார் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ரீகாஸ்ட் பீமுங்கிறதுனால அதில் பாட்டம் பார்லாம் கேஷ் பண்ணி வந்துடும். நம்ம டாப் பார் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கிரிட்லைன் CZB to A3 இந்த பீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது அதோட ஸ்பேனு, இது அதோட டைமென்ஷன். வேற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். பிபி அப்படிங்கிறது பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் ஆஃப் பாட்டமில் செகண்ட் லேயராக ரீபார் வந்து ஆட் பண்ணுறது.
அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரு, இது வந்து செகண்ட் லேயர். சம் பிளேஸில் செகண்ட் லேயர் வந்து ரீபார் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எம்டினா அது மிட் ஸ்பேனில் வர ரீபார். ஓகேங்களா? இது வந்து போத் த எண்ட்ஸில் வரும். இப்போ H6 நம்பர் H32 வந்து ஒரு பீமோட 2 சைடு எட்ஜில் H32 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸில், அதாவது மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 6H25 யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரோ இது, அது எப்படி அது அந்த மாதிரின்னா, இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த பீம் ஷெடியூல். இது பார்த்தீங்களா? இது காலம்லேருந்து ஆரம்பிக்கும் போது ரீபார் வருது இல்லையா, அந்த ரீபார் வந்து 48 இன்ட்டு டயா லென்த் பை 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்டுலையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 32 ரீபார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடைப்பட்ட இந்த ஸ்பேசிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எம்டி. இது வந்து இந்த மிட் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது அந்த பர்டிகுலர் பீமுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த ரீபார் வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆங்க்ரேஜ்லாம் மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆங்க்ரேஜ் வந்து பாட்டம் பார் ஆங்க்ரேஜ் எப்படி வருது, டாப் பார் ஆங்க்ரேஜ் எப்படி வருது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்க்ரேஜ் லென்த் எவ்வளோ, 35 இன்ட்டு டயா, ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து டிபெண்டிங் அப்பான் யுவர் கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டு அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்கள் திக்னஸ் ஆஃப் த ரீபாரை பொறுத்தும் மாறும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஹரிசாண்டல் பீம், வெர்டிக்கல் பீம். ஸோ அடுத்தது இது வந்து அந்த மெஷ் டீட்டெயில், மெஷ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா டாப்பில். ஸோ என்ன மெஷ் யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதோட டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. மெஷ் லேப்பு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ட்ராயிங்ஸையுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி இந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மை இது கூட அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ணலாம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ்.